அன்பான தமிழ் வந்து உங்களை ஷெஃப் வந்து ஸ்டார்ஸ் சேனல் கண்டு வர வைக்கிறேன். இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன் இந்த நொடி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரீடிங்குக்கு நான் ப்ரிப்பேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா காமிக் பீப்புள் வந்து உங்கள் கைகளில் இந்த காதல் எட்ட விடாமல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பட் உங்களால் அதை உங்கள் கைகளில் வந்து அதை எட்டி பிடிக்க முடியும். கொஞ்சம் நீங்கள் சிரமப்படுற மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து உங்கள் கைகளுக்கு எட்டும். நெகட்டிவ் எனர்ஜி இருந்தனால நான் கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணேன்னா என்ன ஸ்பேஸை ப்ளீஸ். ஸ்பிரிட்ஸ் 6th சக்ரா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான், அதாவது டிவைன் கவுண்டர் பார்ட். உங்களோட பர்சன் வந்து இப்போ தான் அவங்களோட எனர்ஜியில் அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. 6th சக்ரா உங்களோட 3rd ஐ சக்ரா பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மேபி நிறைய இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் அவங்களுக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால உங்கள் காதல் வந்து உங்கள் கைகள் விட்டு போகுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அவங்க கோ த்ரூ பண்ணலாம். இல்லைனா ஒரு டஃப் சுச்சுவேஷனில் அவங்க இருக்கலாம். இப்போ வந்து மேபி ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது அவங்களோட பெரிய சேலஞ்சாக இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கதவை அடைச்சா உங்களுக்காக 1000 கதவுகள் திறக்கப்படும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இதுதான் நான் ரீடிங் ஷஃபிள் பண்ணும்போது, அந்த கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச எனர்ஜி, அதுக்கு பிரபஞ்சம் வந்து இங்கே தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பர்சன் பக்காவாக அலைன் ஆகிட்டு இருக்காங்க உங்களோட கனெக்ஷனுக்காக. மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக் அப்படின்னு நினச்சா நீங்கள் அது ட்ராபேக் நீங்கள் நினச்சிங்கன்னா அது சில சமயம் தவிர்க்க முடியாது. பட் உங்கள் கனெக்ஷன் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. நிறைய எனர்ஜி அட்டாக்ஸ் இருக்குது. ரீடிங்க்கும் இருக்குது, உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் இருக்கும். ஸோ கூட இருக்கவங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் காதல் கூட இருந்து குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி லவ். இந்த பர்சனுக்கு, அதாவது உங்கள் பர்சனுக்கு இந்த காதல் வந்து முதல் காதல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காதல் அப்படிங்கிறாங்க. மேபி உங்களோட வெளியில் போகணும்னு இருக்கலாம், இல்லைனா உங்களை எங்கேயாவது டேட் நைட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கலாம். அவங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வுட் லவ் யூ இன் எவ்ரி லைஃப் டைம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரசிக்கிறது தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த மேன் ஆஃப் மை ட்ரீம்ஸ். இது வந்து நீங்கள் கனவுல யாரை நினச்சிங்களோ அவங்க தான் வந்து உங்கள் காதல் பர்சன், பர்ஃபெக்ட் பேர். நீங்கள் நினச்சிருந்தீங்க இது டிவைன் கவுண்டர் பார்ட் தான் அப்படின்னு நினச்சிங்க, டவுட் இருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. இவங்க தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்த்தைகள் எனக்கே நடுமாறுது, பரவாயில்ல. யூ ஆர் ஹெவன் ஆன் எர்த். நான் சொல்லலை, உங்களை பார்க்குறதே, உங்களை ரசிக்கிறது வந்து அவங்களுக்கு போதும். ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கவிதை மாதிரி தான் இருக்கும். ஒரு ராத்திரி கடல் அருகில், இல்லைனா ஒரு குளக்கரையில் நீங்கள், அவங்க, மியூசிக், நிலா வெளிச்சம் போதும் அவங்களுக்கு. ஹெவன் ஆன் எர்த் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு சொர்க்கமே பூமியில் வந்த மாதிரி. உங்கள் அருகாமையில் இருக்க எல்லா நொடியுமே உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது. மேபி சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து விலகி இருக்கலாம், இல்லைனா அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து உங்களை நேசிக்கலை, அந்த நேசத்தில் ஆழம் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அது சூழ்நிலை காரணமாக அவங்க சொல்லாமல் இருக்கலாம். பட் லவ் இஸ் ஆல்வேஸ் தேர். காதல் எப்பயுமே அங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கு. ஆனால் இப்போது உங்களுக்கு தைரியம் பிறந்துட்டே இருக்குது. லவ்விங் யூஸ் லைக் ப்ரீதிங், ஐ கான்ட் ஸ்டாப். இதை தான் நம்மளும் பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த எனர்ஜியை தான் பார்த்துட்ருக்கோம். உங்களை காதலிக்கிறது வந்து அவங்களுக்கு சுவாசம் மாதிரி. அதை நிறுத்த முடியாது. நிறுத்தினா நம்ம போயிடுவோம். அப்படி தான் அவங்களுக்கு இந்த காதல் நிறுத்தினா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க உங்களுக்கு. மேபி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறாங்க இந்த ரீடிங் மூலம். நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம், நீ தான் என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். கடல் இல்லை, எல்லாமே நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை வத்தி போச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் பாலைவனம் தான் இருக்குது. இந்த கார்டை நான் ஷஃபிள் பண்ணும்போது என் கைகளை விட்டு ஓடி போச்சு. அதுவும் எவ்வளோ தூரம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்தேன். ஸோ இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இது என் கைகள்லேருந்து வெளியில் போச்சு. பட் நீங்களும் ரொம்ப ஸ்டபர்ன், உங்கள் பர்சனும் ரொம்ப ஸ்டபர்ன். அதனால தான் என்னால் அதை ரீச் பண்ணி எடுக்க முடிஞ்சது. இல்லைனா வந்து அது எங்கேயாவது என் கண்கள்லேருந்து மறைஞ்சு போயிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன். நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. உங்கள் காதல் வந்து கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தடுமாறலாம், ஆனால் கவலையப்படாதீங்க. உங்கள் காதல் உங்களுக்கு சொந்தம்.
9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி அவங்க ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இந்த சேலஞ்சாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சேலஞ்சாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் 2 பேரும் காதல் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது அதை சரியாக பயன்படுத்தணும். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அதை வந்து உங்களோட சுயலாபத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன வார்னிங். நான் உனக்கு வந்து இந்த சூழ்நிலேருந்து வெளியில் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன், பட் நீ சரியான விஷயங்களை செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்கள் காதலை திருட பார்க்குறாங்க, இல்லைனா வந்து நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் பிளேயராக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கமிட்டடாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து பொய் சொல்லி உங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை அது முடிச்சுட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது 2மே ரிவர்ஸில் வருது. அதுதான் இதை திருடிக்க பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஃபேரி காட் மதர் வந்து சிண்ட்ரெல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். இப்போதைக்கு அது வந்து ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாம். இப்போ வந்து சித்திக்காரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் அழ வேண்டியிருக்கலாம், கொஞ்சம் வெளியில் போய் பிரபஞ்சம் திட்ட வேண்டியிருக்கலாம். பட் இந்த எண்ட் ஒரு ஃபேரி காட் மதர் வந்து நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் உங்கள் பர்சன் எங்கேயாவது சூழ்நிலை காரணமாக மாட்டிட்டு இருக்காங்க, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரினா அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறதையோ இல்லை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறையோ தடுக்கிறதுக்காக அவங்க ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஃபினான்ஷியல் பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணால் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு. பட் அந்த ஸ்டேஜெலாம் இந்த பர்சன் கடந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஞானம் பிறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிளாக்கேஜ் அவங்கள தடுக்குமா அப்படின்னா, அவங்க பார்த்திங்கன்னா தரையிலேருந்து ஓட்ட போட்டு வெளியில் வராங்க. லைக் கூர்ம அவதாரம். ஸோ நான் இங்கே நரசிம்ம அவதாரம் பார்க்குறேன். ஸோ இங்கே இது எங்கேயோ கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு, பார்க்கலாம். பேலன்ஸ், சேரியாட், இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, ஹெர்மிட். இப்போதைக்கும் நோ காண்டாக்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே பெருசாக கம்யூனிகேஷனில் உங்கள் பர்சன் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பட் நீங்கள் தான் உங்களோட கைடிங் ஸ்டார். உங்களோட வழியில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன். மேபி நீங்கள் ரொம்ப பக்திமான் அந்த மாதிரிலாம் இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப வேகமாக எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். சேரியாட் எனர்ஜி பாஸ்டில் தான் இருக்குது. பட் மூவ் ஆனால் ஒரு குதிரை எவ்வளோ வேகமாக போகும், அந்த வேகமாக உங்கள் காதலும் போகும். ஸோ இப்போ இருக்க பாஸ்ட் இல்லைனா இப்போ இருக்க பிரச்சனை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். கிங் ஆஃப் வான்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் பாஸ்டில் இந்த பர்சன் மேபி பிளேயராக இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க இருக்க எனர்ஜி என்ன அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களோட ஒரே ஒரு காதல். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சத்தியமாக சொல்லிடுவாங்க, நான் சத்தியமாக சொல்கிறேன், உன்னை தவிர யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நீ என் வாழ்க்கையில் வந்துடு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பேலன்ஸ், உங்கள் வாழ்க்கையில் திரும்ப பேலன்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காமிக் எனர்ஜி அவங்களோட அட்டென்ஷனை திருட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம பார்த்த எனர்ஜி தான் இது. எதுக்கு அப்படின்னா, காசு இல்லாத மாதிரி நடித்து இந்த பர்சன் கிட்ட இருந்த காசை திருட பார்க்குறது. பட் இந்த பர்சனுக்கு இப்போ தெரியும், ஏன்னா 6 சக்கரம் அங்கே இருக்குது, அவங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. இது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறது. ஸோ இந்த எனர்ஜியில் இருக்கனால தான் உங்கள் பர்சன் திரும்ப உங்ககிட்ட வர போகிறாங்க. அவங்க இந்த பவருக்கு வரத்துக்கு அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பண்ணியிருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போயிருக்கலாம். ஜேர்னினா வந்து வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்கலாம். அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, நிறைய மெடிடேட் பண்ணலாம், கிளென்ஸ் பண்ணலாம், பாஸ்ட் எனர்ஜியெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரலாம். ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு காத்துட்ருக்காங்க சரியான தருணத்துக்காக. இந்த ட்ராப்பில் அவங்க விழுவாங்களா இந்த தடவை அப்படின்னா, இல்லை, விழ போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கு ஞானமே இருக்குது. இது வந்து யாரும் சொல்லி கொடுத்து வரணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே அந்த ஞானம் இருக்குது. என்ன ஞானம் அப்படின்னா, இப்போ இந்த தடவை நம்ம சொதப்பணும், அவ்வளோதான், நம்ம காதல் நம்ம கைகளை விட்டு போயிடும், இனிமேல் வந்து நம்மளால் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஞானம் அவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த காமிக் எதிர்பார்க்குற ட்ராமா ஏதாவது நடக்குமா அப்படின்னா, அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். இந்த காதல் உங்கள் கைகளை நிச்சயமாக வந்து சேரும், அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை.
மூன் கார்ட் சீக்ரெட்ஸ். நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கு. இப்போ தான் அந்த சீக்ரெட்டெல்லாம் இந்த பர்சன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சுற்றி நிறைய ரகசியங்கள் போயிட்டு இருந்திருக்கு. நிறைய ரகசியங்கள் வந்து அவங்க கண்களுக்கு இப்போ தான் புலப்படுது. பாட்டம் டெக்கில் ஏஸ் ஆஃப் வான்ஸ், நியூ பிகினிங். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த புது ஆரம்பம். அவங்களுக்கு தெரியும் இந்த காதலும், இந்த மேபி இது வந்து அடுத்த செகண்ட் சான்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த செகண்ட் சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். அதை வந்து அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க நிச்சயமாக. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பிரபஞ்சம் கொடுத்த சான்ஸ், அதை வந்து அவங்க மிஸ் பண்ண தயாராக ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பட்டு பட்டு தெளியிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ரெண்டுமே பிளாக்கேஜாக இருக்குது. 10 ஆஃப் சோர்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் சோர்ஸ். ஓ மை காட், இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. பட்டு பட்டு தெளிஞ்சதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான். இங்கே யாரோ அவங்க முதுகில் குத்தி குத்தி அவங்களுக்கு இப்போ வந்து அந்த வலியும் தெரியல, இப்போ வந்து தெளிஞ்சிட்டாங்க. ஓகே, யாராக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம முதுகில் குத்தாமல் விட போகிறதில்ல. அதனால பெஸ்ட்டு நம்ம காதல் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏஸ் ஆஃப் சோர்ஸ் கிளாரிட்டி. அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பற்றின கிளாரிட்டியே அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. அதனால தான் அவங்க இங்கே தெளிஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6th ஐ ஓப்பன் ஆகிருக்கு. ஐ மீன் 6th சக்ரா இஸ் வெரி கிளியர். அவங்களும் இப்போ வெரி இன்ட்யூட்டிவ் பர்சன். ஸோ இதுதான் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ், உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.